அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மேய்ப்பனி சத்தமிட நிகழ்ச்சி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் பரிசுத்தாவி பண்டிகையிலே நாம் இன்றைக்கு பெந்தகோஸ்தேயும் பழைய ஏற்பாடும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பெந்தகோஸ்தே என்றால் என்ன என்றால், பென்டே கொண்டா என்றால் 50 என்ற அர்த்தம். அதாவது பென்டே கொண்டால் என்றால் லத்தீன் மொழி, அதில் அதுக்கு 50 என்று பொருள். பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது கிரேக்க மொழியிலே 50வது நாளை குறிக்கும். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாளிலே ஒரு சேர்ப்பு பண்டிகையாக நீங்கள் அதை கொண்டாட, வாரங்களின் பண்டிகை என்று பேர். இப்போ நாம் பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு திருச்சபை பரிசுத்தாவி பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த நாளிலே அவர்கள் கொண்டாடிய போது சீஷர்கள் அவர்கள் பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அது உண்மையிலேயே அவர் அந்த இஸ்ரவேல் பண்டிகையின் அந்த நாளிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இப்போ என்னன்னா, நம்ம இப்பொழுது இந்த பரிசுத்தாவி பண்டிகை திருச்சபை சொல்லியிருக்கிறது. அதே போல் பெரிய வெள்ளி ஆண்டவர் பஸ்கா பண்டிகை என்று சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ பஸ்கா பண்டிகை இஸ்ரவேலில் பஸ்கா பண்டிகை அப்போது நாம் பெரிய வெள்ளி கொண்டாடுவதில்லை. ரெண்டுமே டேட்டெல்லாம் மாறி வரும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் தள்ளி வரும். இப்பொழுது உண்மையிலேயே இஸ்ரவேலில் அந்த பெந்தகோஸ்தே அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எபிரேய மொழியில ஷெவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷெவாத் அப்படின்னா வாரங்களின் பண்டிகை. அது ஜூன் மாதம் வருகிறது. அல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். அப்போ ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 50வது நாள் கழித்து நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 7 வாரங்களா என்ன கடவாய். அப்ப 49வது நாள் 50வது நாள்ல அது சேர்ப்பு பண்டிகை. அல்லேலூயா. அப்போ இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 4, 5, 6, 7, 8 நாம் வாசித்தா அதில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. பாஷையை பற்றிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. 4வது வசனம் 5வது வசனம் சொல்லியிருந்தேன். போகாதபடிக்கு நகரத்தையும் சொல்லிக் கொண்டார்கள். இறங்கினார். ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. ஒரே பாஷை இருக்குது. இதை செய்ய தொடங்கினார்கள். தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அல்லேலூயா. அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். ஆமென். அப்ப தாறுமாறாக்கப்பட்ட பாஷை. அல்லேலூயா. அப்ப அங்கிருந்து அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க வாசிச்சாங்களே, 1வது வசனம் வாசிங்க. ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கிருந்து பாஷைகளை சிதற அடித்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாபேல் கோபுரம், பாபேல்னா குழப்பத்தின் காரியம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது இந்த வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1, 2 ஒருமனப்பட்டு அந்த ஓரிடம்ங்கிறது மேல் வீட்டறை. அல்லேலூயா. சீஷர்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா மேல் வீட்டில் அவர்கள் ஏறினார்கள். ஏறக்குறைய சீஷர்கள் 120 மேல் வீட்டில் ஏறினார்கள். எடுத்த என்ன வாசிங்க? இல்ல 120 பேர் மேல் வீட்டில் ஏறினார்கள். சரி, இருக்கட்டும். அப்ப மேல் வீட்டறையிலே அந்த மேல் வீட்டறை தான் ராப்போ அந்த திருவிருந்து ஆண்டவர் அனுசரித்த அறை. அல்லேலூயா. அப்ப திருவிருந்து ஆண்டவர் அனுசரித்த அறையிலேயே இவங்க என்ன பண்றாங்க? மேல் வீட்டறையிலே இவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 120 சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எதற்காக காத்திருந்தார்கள் என்றால், யூதாஸ் அவன் தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போனான். அந்த பட்டத்திற்கு யாராவது ஒருவர் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அவங்க கூடியிருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க தெரியும். திடீர்னு பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது ஒருமனப்பட்ட ஓரிடத்திலே அவர்கள் கூடியிருக்கையிலே, அல்லேலூயா, அப்போ பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் ஒரு பெருங்காற்று அங்க சேர்ந்தது. அல்லேலூயா. வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு
உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அப்படியே அமர்ந்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்புறம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணி எதற்காக? இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவதற்காக. இவர்கள் எல்லாரும் பஸ்கா பண்டிகையிலே வந்துட்டாங்க. சரியா? வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி போக ஒரு 2-3 மாதம் ஆயிரும். அதனால அப்படியே தங்கி என்ன பண்ணிடுவோம், பெந்தெகோஸ்தே பண்டிகை எப்பொழுதும் இப்படி தான் நடக்கும். பஸ்கா பண்டிகை வருவாங்க, பெந்தெகோஸ்தே பண்டிகை அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாம் கூடியிருந்தார்கள். அப்புறம் வாசிங்க. கூடி வந்து தங்கள் பாஷையில் கேட்டிருக்கிற கலக்கமடைந்தார்கள். கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியாவரும் யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து தேசார் அனைவரும் சிரேனே பட்டணம் மொத்தம் அவங்க சொன்ன வாசிச்சது கேட்டால் 15லேருந்து 17 தேசம் அங்கே கூடியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? பாபேல்ல ஒரே பாஷையை பல பாஷையா சிதறடிச்சு பல தேசங்களுக்கு அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இப்ப பல தேசத்தாரை ஒரே தேசமாக்க கூட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல தேசத்தாருடைய ஜென்ம பாஷைகளிலே பேச கேட்டு எல்லாரையும் அவங்க கூட்டுகிறார். அல்லேலூயா. இப்ப கூட்டின உடனே 8வது வசனம் வாசிச்சீங்களா? 8. ஓகே. இப்ப 40-41 வாசிங்க. 40 சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைக்கு பிரிந்து போனார்கள், இன்றைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரிந்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே இந்த மேல் வீட்டறை சீயோன் மலையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அது பாபேல் இதுல இருக்கிறது, அது குழப்பம். இது சீயோன் மலை. அல்லேலூயா. சீயோன் மலையில தான் மேல் வீட்டறை இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த சீயோன் மலை இருக்கிற மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது எல்லாரையும் என்ன பண்ணாரு? ஒரே தேசமாகிய பரலோக தேசத்துக்கு கூப்பிட அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜென்ம பாஷைகளை பேசி அழைக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரே பாஷையை என்ன பண்ணாரு? பிரிச்சு பல இது அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு பல பாஷைகளில் பேசி அவங்கள ஒரே சபையாக்கி அவங்களுக்கு ஒரு பாஷையாகிய அந்நிய பாஷையை கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பாஷையை என்ன பண்ணாரு? பல பாஷையா பிரிஞ்சு போனாரு. இன்னைக்கு பற்பல பாஷைகளை பேசி அல்லேலூயா ஒரே பாஷை அவங்களெல்லாம் ஒரே சபையை கூட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரே பாஷையாகி அந்நிய பாஷையை அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் பெந்தெகோஸ்தேயும் பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பாசிச்சோம்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி பெந்தெகோஸ்தே கொண்டாடினாங்க. முதல் பெந்தெகோஸ்தே அப்போ என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் பெந்தெகோஸ்தே கொண்டாடினாங்க. ஆச்சரியமா இருக்குது. வாசிங்க. யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் அப்புறம் 12வது வசனம் சொல்ற வசனம் மட்டும் வாசிச்சா போதும். 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபை ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து 12 எகிப்து தேசம் எங்கோ கடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். அல்லேலூயா. அப்போ 6-12 அப்போ அதுல 12 6-12
முதலாம் மாதம் 14ஆம் தேதி. அப்போ முதல் மாதம் அல்லேலூயா. அந்த 14ஆம் தேதியிலே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ராத்திரியிலே அவர்கள் எல்லாரும் கிளம்பி போகிறார்கள். அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் இப்போ அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போன பிறகு ஒரு கொஞ்ச நாள், ஒரு 7வது நாளில், 6வது நாள், 7வது நாளில் பார்வோனர்களை தொடர்ந்து வருகிறார். செங்கடல் 2ஆக பிரிகிறது. அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மூன்றாம் மாதம் போதும், முதலாம் நாளில். இப்போ அவங்க எவ்வளோ நாளாச்சு? 14 முதல் மாதம் 14ஆம் தேதி தொடங்கினது. அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட 48, 49, 50வது நாள், 48வது நாள் நெருங்கிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ 11வது வசனம் வாசிங்க. 19 11 மூன்றாம் நாளிலே ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ஒருத்தர் மட்டும் வாசிங்க. வாசிங்க. இறங்குவார். சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். மலையை தொடுகிற எவன் நிச்சயமாய் கொல்லப்படுவான். அல்லேலூயா. அப்ப எத்தனாவது வசனம்? 17வது வசனம். 12 வாசிங்க. தொடர்ந்து வாசிச்சுட்டே போங்க. ஒரு கையும் தொடலாகாது. 18 வரைக்கும் வாசிங்க. நிச்சயமாகவே கல்லில் உண்டு அல்லது உருவ எங்கிருந்து சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுதுணியை தொடுக்கையே அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதீர்கள் என்றார். 3ஆம் நாள் விடியற் காலத்திலே இடி முழக்கமும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்காலமும் உண்டாயிற்று. நடுங்கினார்கள். எதிர்கொண்டு போக புறப்பட பண்ணினார். நின்றார்கள். அக்கினியில் இறங்கினபடினாலே புகை காடாக இருந்தது. அந்த புகையின் சூளை போல எழும்பிற்று. மிகவும் அதிர்ந்தது. வர வர பலத்து இருந்தது. மறுமொழி கொடுத்தார். இறங்கின போது மோசேயின் கொடுமுடியிலே வரவழைத்தார். அல்லேலூயா. அங்கிருந்து போய் தான் பேசுறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பயங்கரமா ஆண்டவருடைய சத்தம் கேக்குது. தேவனாகிய கர்த்தர் நானே. நடுங்கி போறாங்க. அல்லேலூயா. அது என்ன நாள்னா கரெக்டா பஸ்காவிலேருந்து 50வது நாள். அல்லேலூயா. கரெக்டா பஸ்காவிலேருந்து 50வது நாள் கரெக்டா கொடுமுடியில இறங்கிட்டார். சீனாய் மலையில. இங்க சீயோன் மலையில இறங்கிட்டாரு. அல்லேலூயா. அங்க சீனாய் மலையில இறங்கிட்டாரு, இங்க சீயோன் மலையில இறங்கிட்டாரு. அல்லேலூயா. அப்போ பயங்கரமா இறங்கினாரு. ஜனங்கள் எல்லாரும் சேரல. மோசே மட்டும்தான் பயந்து நடுங்கிட்டே மலை மேல ஏறி போனார். அங்க கட்டளைகளை மோசைக்கு வந்து என்ன பண்றாரு? கட்டளைகளை அங்க போயிட்டாரு மோசே. கட்டளைகளை கற்பனைகளை என்ன பண்றாரு? எழுதி கொடுக்கிறார். 31 யாத்திராகமம் 31 18 19 20 வாசிங்க. 31 18 19 20. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். தேவன் கொடுத்தார். 18 19 20 வாசிட்டீங்களா? சரி. 20 வாசிட்டீங்க. 18 அப்புறம் 19 20. சரி, ரைட்டு. அடுத்து 32 15 16. இறங்கினான். எழுதப்பட்டிருந்தது. அப்ப தேவன் எதை வச்சு எழுதியிருக்காரு? விரலினை வச்சு எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விரல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. லூக்கா 11 20 வாசிங்க.
லூக்கா 11:20. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துறபடினாலே. அப்படியே மத்தேயு 12:28 வாசிங்க. மத்தேயு 12:28. அங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய விரல்ல துரத்துறேங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? அப்ப தேவனுடைய ஆவிதான் தேவனுடைய விரல், தேவனுடைய ஆவியானவர் தான் விரல். அப்போ பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அல்லேலூயா, அங்க முதல்ல அவங்க சீனாய் மலையில ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய விரலினால என்ன பண்ணார்? கட்டளைகளை, தம்முடைய ஆவியினால என்ன பண்றாரு? கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார், கல்லுல எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? சீயோன் மலையில இறங்கி அவங்க இருதயத்துல தன்னுடைய விரல்னால எழுதுறாரு. அதே தேவனுடைய விரல் சீயோன் மலையிலே அக்கினியில் இறங்கியது, அக்கினி நாவா இறங்கியது, இருதயத்துல கட்டளைகளை எழுதிட்டாரு. அங்க கல்லுல எழுதினாரு, இங்க இருதயத்துல எழுதிட்டாரு. அல்லேலூயா. அங்க கல்லுல எழுதி மோசே வந்து இறங்குறதுக்குள்ள அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. மோசேயை அந்த கற்பனை என்ன பண்ணாரு? உடைச்சு போட்டாரு. அல்லேலூயா. அது அவ்வளவு தேவனால் செய்யப்பட்டதாயும் அந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது, அதையே உடைச்சு போட்டாரு. அல்லேலூயா. அவனால கடைபிடிக்க முடியல. ஆனா சீயோன் மலையில தேவனுடைய விரலாகி ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவள் அப்படியே இருதயத்தில் எழுதினாரு. அவங்க நிலைத்து நின்றார்கள். அல்லேலூயா. ஒரே சபையாக மாறி போனார்கள். அல்லேலூயா. 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடந்தது. அல்லேலூயா. ஏறக்குறைய 17 தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒரு சபையாக மாறி போனார்கள். 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்பம் பிடித்ததிலும் ஜெபத்திலும் அவர்கள் தரித்து இருந்தார்கள். அந்நியோன்யத்தோடு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இருந்தாங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தாங்க. என்ன ஆயிருமோன்னு இருந்தாங்க. அந்த 50வது நாள்ல சீனாய் மலையில் அக்கினியில் இறங்கினாரு. ஐயோ, மோசே நாங்க தேவன் பேசினா நாங்க செத்துருவோம், நீ போய் தயவு செய்து கேட்டுவான்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஆனா அங்க அவ்வளோ பேர் மேலும் ஆண்டவர் இறங்கினார். அலை 120 பேர் மேல இறங்கினார். அல்லேலூயா. இப்ப இந்த 120னா என்னன்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 6:3 வாசிங்க. இன்னொருத்தவங்க எண்ணாகம் 7:86. நான் சொல்றதை டக்கு டக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமா. ஆதியாகமம் 6:3 டக்கு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும். எண்ணாகம் 7:86, உபாகமம் 34:7, 1 ராஜாக்கள் 9:14, 1 ராஜாக்கள் 10:10, தானியேல் 6:1. மறுபடியும் சொல்றேன். ஆதியாகமம் 6:3 ஒருத்தர் எடுத்துங்க. எண்ணாகம் 7:86, உபாகமம் 34:7, 1 ராஜாக்கள் 9:14, 1 ராஜாக்கள் 10:10, தானியேல் 6:1. ஒருத்தர் மட்டும் வாசிக்கணும். ஒருத்தர் வாசிக்கணும். இடையில குறுக்க முடுக்க வாசிக்க கூடாது. வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே. 120 வருஷம் என்றார். அல்லேலூயா. 120 வருஷங்கிறது ஒரு செட் ஆஃப் பீரியட். அதுக்கு அடுத்தது என்னாகும்? 12 120 சேக்கல் நிறையாக இருந்தது. அல்லேலூயா. 120ன்னா அந்த ஆராதனைக்கு பயன்படுகிற பொண்ணு. அல்லேலூயா. உபாகம் 34:7 எடுக்கலையா யாரும்? மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தார். மோசே மரிச்சவன புதுசாக யோசுவாவை ஆண்டவர் எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. புதியவைகளை தோற்றுவிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 9:14, 1 ராஜாக்கள் 10:10. ஈராம் ராஜாவுக்கு 120 தாளந்து பொண்ணு அனுப்பினான் காணிக்க. 120னா காணிக்க. அல்லேலூயா. 10:10. 120 தாளந்து பொண்ணையும் கிஃப்ட் பரிசு அவள் ராஜாவுக்கு கிஃப்டா கொடுத்தா, அவன் காணிக்கையா கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப தானியேல் 6:1 எடுத்தீங்களா? வாசிங்க. 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 120னா போதும். 120னா என்ன? அது ஒரு வருஷம், ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீரியட். அல்லேலூயா. 120ங்கிறது ஆராதனை குறிக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, பேசக்கூடாது. 120ங்கிறது ஆராதனையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப 120ங்கிறது பழசு முடிஞ்சு புதுசு தோற்றுவிக்கிறதா இருக்கிறது. அப்ப 120 பேர் அங்க கூடியிருந்த போது பழைய இதெல்லாம் முடிஞ்சு பழைய இஸ்ரவேல் சபை முடிந்தது, புதிய ஏற்பாட்டு சபை பிறந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா.
அதேபோல் 120 தேசாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள், அதிகாரம் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் 2 நாளாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம் அங்க இருக்கிறது. வாசிங்க. 2 நாளாகமம் 5, 11, 12, 13, 14 சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க. வகுப்பணியின் முறைமைகளை ஆசாரியர் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஏமான் கூட்டத்தாரும் பாடகராகிய லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளத்தோடும் தம்புர்களோடும் கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் எவ்வளவு பேரு ஆசாரியர்கள்? எவ்வளவு பேரு ஆசாரியர்கள்? எவ்வளவு பேரு? 120 பேர். வாசிங்க. ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். புறப்படுகையிலும் தாளங்களையும் கீத வாத்தியங்களையும் தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய மேகத்தினால் நிறையப்பட்டது. அல்லேலூயா. மகிமையால் நிறையப்பட்டது. எப்போ இது அப்படி துணிச்சாங்க அப்படின்னா, முதல்ல சாலமோன் கட்டிய தேவாலய பிரதிஷ்டையின் போது நடந்த காரியம் இது. இதற்கு அப்புறம் சாலமோன் பெரிய ஜெபம் பண்ணுவார், நீண்ட ஜெபம் பண்ணி சர்வாங்க தகனப்படி செலுத்தும் போது அக்கினி இறங்கி பலிகள் எல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்கி போட்டது. தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, இப்ப நேரம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த 120 பேர் ஆசாரியர்கள். ஆமே. இங்க சீஷர்கள் அப்போஸ்தலர் 1:15 ஏறக்குறைய சீஷர்கள் 120 பேர், கரெக்டா 120 பேருக்கு அங்க கூடியிருக்கிறாங்க. அந்நாட்களிலே ஏறக்குறைய கூடி இருந்தார்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கைத்தாளம் பூரிகை எல்லாம் அப்படியே துதிக்கிறாங்க. இந்த 120 பேர் ஆசாரியர்கள் ஆண்டவர் அங்க கணக்கு பண்ணிட்டார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நாம் அனைவரும் ஆசாரியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேர் 2:9 சொல்லுகின்றது. அல்லேலூயா. அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆசாரியர்களை துதிக்கும் பொழுது மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்படிதான் மேல் வீட்டறையில இறங்கி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி ஆசாரியரா இருக்கிறோம்? நம்ம என்ன ஆரோன் முறைப்படி இப்ப 120 பேர் பார்த்தோம். 120 பேர் ஆரோன் முறைப்படி ஆசாரியர், ஆரோன் வழியா பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அங்க போய் நின்று பாட முடியும். இப்ப ஏமான், எசேசா, ஆசாப், எதுத்தூன்லாம் வாசிச்சாங்கல்ல, பாடகர்கள்லாம் வாசிச்சாங்கல்ல, அவங்கலாம் யாருன்னா லேவியர். சரியா? லேவியர்னா ஆரோனுடைய 4 குமாரர்ல அம்ராம், கோகாத், மெராரி இவங்கெல்லாம் ஒரு இது அப்படியே பாடகராக இறங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. அவர் லேவியர்லாம் பாடகர்கள். ஆசாரியர்னா பலி செலுத்துறவங்க. அல்லேலூயா. லேவியர் ஆசாரியர் தான் அங்க நிக்க முடியும். இப்ப நம்ம எந்த கோத்திரத்துல பிறந்தோம்? அல்லேலூயா. நாம எப்படி பிறந்தோம்? நாம எப்படி ஆசாரியர் ஆனோம் அப்படின்னா, நமக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னா, சங்கீதம் 110:4. அல்லேலூயா. வாசிங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. வாசிங்க. 110:4. நீர் மெல்கிசேதேக்கு. இன்னொருத்தவங்க எபிரேயர் 5, 6, 10, 6, 20 சீக்கிரம் எடுத்துக்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து வாசிமா. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். ஆணையிட்டார். மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் ஆணையிட்டாரு, அவர் மனமே மாற மாட்டாரு. இப்ப வாசிங்க. எபிரேயர் 5, 6, 10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படியே வேறொரு இடத்திலோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. 6:20. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு நித்திய மெல்கிசேதேக் நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக
அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து விட்டார். அல்லேலூயா. நமக்கு முன்னோடினவராகிய, அப்ப நமக்கு பிந்தி வந்த அவர் பிரதான ஆசாரியர், நாம யாரு? ஆசாரியர்கள். அல்லேலூயா. இப்படிதான் நாம ஆசாரியராக்கப்பட்டோம். ஆமென். நாம ஆரோன் வழியில பிறக்க வேண்டியது இல்ல, இயேசு கிறிஸ்துவின் வழியில நாம் ஆசாரியராகி விட்டோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரமாச்சே, புரியுதா? ஆரோன் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவியர் ஆசாரியனா லேவி கோத்திரம். எப்படி அவர் ஆசாரியரானார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே அவர் ஆசாரியராகிவிட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் ஆசாரியர்கள். அல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர், பெரிய ஆசாரியர். நாம் எல்லாம் அவர் கீழே இருக்க சின்ன ஆசாரியர்கள். அல்லேலூயா. இப்ப ஆசாரியராகிய நம்முடைய வேலை என்ன? அல்லேலூயா. ஆராதனை செய்ய. ஆசாரியர் என்ன பண்ணணும்? அதுக்குரிய அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆடி சாடி அப்படியே விழுந்தோம், எந்திரிச்சோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அபிஷேகம் என்பது இதெல்லாம் அபிஷேகத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. நல்லது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதுதான் இந்த அபிஷேகத்தின் வெளிப்பாடு தான். அல்லேலூயா. அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பாடு. ஆனா அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம்னா என்ன? ஆடி சாடி விழுகிறதா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி கொளறி விடுகிறதா? அது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு. அல்லேலூயா. அபிஷேகம்னா என்ன? அது எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேர் 2:5 வாசிங்க, 2:9 வாசிங்க. மீண்டும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்படும். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் நம்ம. அல்லேலூயா. எதுக்கு என்ன செலுத்தணும்? ஆவிக்கேற்ற பலி செலுத்தணும். அல்லேலூயா. மாம்சத்துக்கேற்ற பலி செலுத்தக்கூடாது. எதுக்கேற்ற பலி செலுத்தணும்? ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். அல்லேலூயா. ஆவிக்கேற்ற பலி செலுத்துகிற ஆசாரிய கூட்டம் நம்ம. ஆராதனை செய்யணும். எப்பொழுது ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதும் எப்பொழுதும் நாம ஸ்தோத்திரத்தோடு நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வீட்டுல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மனசுக்குள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆரோனின் வழிவந்த ஆசாரியர்கள் எப்பொழுதும் அந்த தூப விளக்கு அப்படியே எரிய வைக்கணும். நீ போய் லேவியராம் 8 வாசிங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பாங்க. அவங்க அந்த தூப அந்த இதை மினோரா அப்படின்னு சொல்லப்பட அந்த குத்து விளக்க, பரிசுத்த பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்க அவங்க கொளுத்துவாங்க. அல்லேலூயா. சமூக தப்பங்களை எடுத்து மாற்றி வைப்பார்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை தியானிக்கணும். அதான் அப்பம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆசாரியருடைய வேலை அது. ஆமென். அல்லேலூயா. மல்கியா 2:7 வாசிங்க. ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. ஆவுக்கு எங்க இருக்குதுன்னா புதிய ஏற்பாடுல இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. நம்ம வாயில என்ன தேடுறாங்க? அல்லேலூயா. கெட்ட வார்த்தை தேடிக்கிட்டு இருக்காங்களா? இங்க அந்நிய பாஷை, வெளியில போய் வேற ஏதாவது ஒரு பாஷையா? அல்லேலூயா. அபிஷேகம் என்பது இங்கே அப்படியே ஆடி சாடி எல்லாம் அப்படியே விழுகிறது. ஓகே, வல்லமையின் வெளிப்பாடு. ஆனா அபிஷேகம் என்பது நிலையாய் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறது. வேற யாரும் போதிக்க வேண்டுவதில்லை. அது உங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? நாம வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள்ல இது என்ன இருக்குது அப்படின்னா திரு 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 முடிக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா எடுத்து இதுதான் இந்த சத்தியம் தான் இங்க இருக்குது. அப்ப நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர், அவருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். இந்த வசனம் இதோட ஜோடி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு வேதத்துல நல்ல பரிசுத்தாவின துணை கொண்டு வேதத்தை வாசிக்கணும். முதலாவது ஆசாரிய கூட்டம் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும், ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆயிட்டோம். நமக்கு முன்னோடினவர்களாக 120 பேர் மாடியில ஏறின போது அவங்களை பெருங்காற்று அடிக்கிற முழக்கமா அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. நம்ம மேல இறங்கிட்டு தான் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல 120 ஆசாரியர்கள், ஆரோன் வழி வந்த ஆசாரியர்கள் துதித்த பொழுது கர்த்தருடைய வீடாகிய தேவாலய மகிமையினால் நிறைந்தது. இப்ப நாம துதிக்கும் பொழுது தேவாலய மகிமையினால் நிறையணும். நம்முடைய ஆலயம் சரீரமாகிய ஆலய மகிமையினால் நிறையணும். இந்த சபை மகிமையினால் நிறையணும். இந்த மகிமையை பார்த்து மற்றவர்களாம் வரணும். அல்லேலூயா. ஏதோ நமக்கு நாமே பேசி திருப்தி ஆகி கொண்டிருக்கல. இதை பார்த்த உடனே எல்லாம் சுற்றி இருந்தவங்க எல்லாம் அன்றைய நாள் பெந்தகோஸ்தே நாள் போல இது என்ன மாதிரி முடியுமோ, இது என்ன நடக்கிறது, இங்க என்ன நடக்கிறது, ஏதோ ஒரு நெருப்பு பத்தி எரியுது, இது என்ன நெருப்பு,
கிட்ட வந்து பார்த்தா நெருப்பே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை பார்க்கிற ஒவ்வொரு சபைகளிலும் இப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஒரு எழுப்புதல் உங்கள் சபையில உருவாக வேண்டும். உங்கள் தனிப்பட்ட இதை பார்க்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட யாருல எதில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவருடைய அக்கினி பற்றி எரிய வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியராக இருக்கிறீங்க, உங்கள் வாயில வேதத்தை தேடுவாங்க. அதுக்கடுத்து உங்கள் டியூட்டி என்னன்னா நீங்கள் எப்போதும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது, அதுதான் கஷ்டமானது, ஒற்றுமையாக இருக்கணும். சங்கீதம் 133:2, சங்கீதம் 133:2, 133 1 2 3 3 வசனங்களை வாசிங்க. மொத்தம் 3 வசனம் தான் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தாடியிலே வடிகிறதோ இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதன் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து ஒற்றுமையா வாசம் பண்ணணும். அங்கே பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரது கூடி வந்தார்கள். ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிட்டு கூடியிருக்கல. நீ பெரியவன் நான் பெரியவன் கூடியிருக்கல. அல்லேலூயா. தங்களுக்குள்ள வேற்றுமை பேதங்கள் எல்லாம் மறந்து சண்டையெல்லாம் ஒழிச்சு தான் கூடியிருந்தாங்க. அல்லேலூயா. அது அபிஷேகம், அதான் அபிஷேகம். அல்லேலூயா. சும்மா இங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ வேற நான் வேற அப்படி வேற இப்படி வேறன்னு பேசினா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பழையபடியே நம்முடைய வாழ்க்கை மாறலன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. எங்க போயிட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. ஒற்றுமை ஒருமனப்பாடு இருக்கணும். அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதம் ஜீவனை ஊற்றுகிறார். அபிஷேகம் என்பது நிலையாய் நிலைத்திருக்கிறது. மற்ற அந்நிய பாஷைகள் மற்றவெல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடு அது இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானுடைய இறங்கும் போது சரீரம் தாங்காது. அல்லேலூயா. நாக்கு குளற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. பாஷைகள் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்ப பாஷைகள் பேசினாதான் என்னது, ஆண்டவருடைய இந்த தேசத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாஷையை பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த அபிஷேகம் நம்ம மேல் தங்கி இருக்க வேண்டும். ஆமென். தங்கி இருந்தால் நம்ம எப்பொழுதும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ சர்ச்சில் ஆராதனை மட்டும் கிடையாது, சர்ச்சில் அந்நிய பாஷை மட்டும் கிடையாது, வீட்டில் போய் அந்நிய பாஷைகளை பேசணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை எதுக்கு பிரமாதானமாக கொடுக்கப்படுதுன்னா ஆராதனைக்கு தான். முதல்ல ரபா ரபான்னு பேசுறதெல்லாம் சோத்திரம் தான் அதுக்கெல்லாம். அல்லேலூயா. முதல்ல சோத்திரத்துக்கு தான், அதுக்கப்புறம் தான் அந்நிய பாஷை பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான் அப்படிங்கிற நிலைமரத்துக்கு வருவோம். அல்லேலூயா. புதிதாக அந்நிய பாஷை பேசுகிறவங்கலாம் சோத்திரம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சோத்திரம் 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 சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு 4-5 வருஷம் போனவங்கலாம் சும்மா சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய ரகசியங்களை பேசுகிறோம். அதுக்கடுத்து பிசாசுகளை எதிர்த்து பேசுகிற யுத்த பாஷை இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவின் சேனையோடு நமக்கு யுத்தம் உண்டு. எப்படி பண்ண முடியும்? ஏதாவது கத்தி துப்பாக்கி AK-47 வச்சுட்டு பண்ண முடியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட, அதுவும் அவர் தருகிற யுத்த பாஷையோடு கூட. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்துல கூடியிருந்து நாம் பண்ணணும். அல்லேலூயா. ஆளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பனா அந்த அபிஷேகம் இல்லை என்று அர்த்தம். அபிஷேகம் ஓட்ட வழியா போயிருச்சுன்னு அர்த்தம். சும்மா பழக்கத்துக்கு அந்நிய பாஷை பேசலாம், சும்மா உட்கார்ந்தோன்னே எல்லாம் அந்நிய பாஷை பேசலாம். அல்லேலூயா. சவுல் தீர்க்கதரிசனம் சொன்னார். சவுல் தீர்க்கதரிசனம் சொன்னார். சாமுவேலுக்கிட்ட போனோன்னு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. சரியா? சாமுவேலை தேடி போறாரு. தாவீது எங்க இருக்கிறான்? ஒளிஞ்சிருக்கிறான். சாமுவேல்ட்ட ஒளிஞ்சிருக்கிறானா அப்படின்னு 1 சாமுவேல் நீங்க வீட்டில் போய் வச்சு பாருங்க. சவுலும் சேவகரும் வந்தோடனே அப்படியே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருடைய இதனால? ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. எங்க இருக்குதுன்னா தீர்க்கதரிசிட்டே இருக்குது. அங்க தீர்க்கதரிசி எல்லைக்குள்ள வந்த உடனே கவர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் போய் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தோம். ஏன்? ஒரு தீர்க்கதரிசியின் எல்லைக்குள்ளே போயிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லைக்குள்ளே போனதுனால அந்த ஆவியானவர் அப்படியே பாதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த எல்லையை விட்டு வந்தாயிற்று. அல்லேலூயா. வந்தாலும் நமக்குள்ளே ஆவியானவர் நிலை பெற்று இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க மட்டும் கிடையாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் சண்டைக்காரரா இருக்கக்கூடாது. சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஆவியானவர் ஓடிடுவாரு. அல்லேலூயா. சவுல் எப்பொழுதும் ஈட்டியை எரிஞ்சு கொண்டே இருந்தான். ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அல்லேலூயா. இப்ப பார்த்தாலும் ஈட்டி போன்ற வார்த்தையில பேசிக்கிட்டே எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆவியானவர்னா ஓடிடுவார். அல்லேலூயா. ஆவியானவர் ஓடிடுவார். அல்லது பேசின வார்த்தைகளுக்காக மன்னிப்பாவது கேட்கணும்.
ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு சொல்ல விட்டுக்காக மன்னிப்புக்காக கேட்கணும். அல்லேலூயா. நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது. எதுல தவறுறோம் அப்படின்னா எடுத்து வாசிக்க வேண்டாம், வார்த்தையில தான் தவறுறோம். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன மன்னிங்க. அதே வார்த்தையால் தேவனை துதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசி துதிக்கிறோம், அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம் அப்படின்னு தான் எழுதுகிறாரு. அல்லேலூயா. சகோதரரே இது என்ன தொடர்ந்து எழுதுகிறாரு, ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமோ? அல்லேலூயா. உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல நீங்க சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அது ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம ஆவியானவருடைய கனிகள்ல வளரணும். அல்லேலூயா. இப்போ ஆவியின் வரங்கள் அது ஈஸி. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிட்ட போயிட்டா வந்துரும். அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஊழியக்காரரை ஜெபிச்சுட்டா வந்துரும். அல்லேலூயா. ஆவியின் கனி உபத்திரவம். நீங்க நசுக்கப்பட்டாதான். எல்லாம் கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப கவனிங்க. முதல்ல ஏதாவது ஒரு மாங்கொட்டை ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறீங்க, சொதன்னு ஒரு மாம்பழத்தை வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதை நசுக்குறீங்க, அப்படி புதுக்குறீங்க, பொட்டை மேலே அடிக்குது. நீ புரியுதா இல்லையா? அப்போ அதில் என்ன இருக்குது? ஒரு மாம்பழ கொட்டை இருக்குது. அப்படிதான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆனால் வெளியில் என்ன இருக்குது? நல்லா தோல் இருக்குது, இனிப்பு இருக்குது, அது கடிச்சா இனிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. சரியா? நசுக்கணுன்னு தான் அதுலேருந்து வந்து படக்குன்னு அடிக்குது. நாம நசுக்கப்பட்டால் தான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. அதுலேருந்து வெளில வர்றது தான் ஆவியின் கனியா மாம்சத்தின் கனியான்னு தெரியும். அல்லேலூயா. மாம்சத்தின் கனி என்ன? சண்டை, வம்பு, புரிய, அன்புக்கு என்னெல்லாம் ஆப்போசிட்டா அதில் போட்டுக்கணும், சந்தோஷத்துக்கு என்னென்ன ஆப்போசிட்டா எல்லாம் போட்டுக்கணும், சமாதானத்துக்கு என்ன ஆப்போசிட்டா அதெல்லாம் போட்டுக்கணும். அதெல்லாம் மாம்சத்தின் கனி. மாம்சத்தின் கனி 9, ஆவின் கனி 9. அல்லேலூயா. மாம்சத்தின் கனி வேற ஒன்றும் இல்லை, ஆவின் கனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதா. அல்லேலூயா. அன்புக்கு பதிலாக வம்பு, சந்தோஷத்துக்கு பதிலாக எப்ப பார்த்தாலும் துக்கம், குறை சொல்றது, சமாதானத்துக்கு பதிலாக எப்போ சண்டை. அல்லேலூயா. நீடிய பொறுமைக்கு பதிலாக எதிர்த்து அடிக்க பாயிறது. இதெல்லாம் நாம நசுக்கப்பட்டதான் நமக்குள்ள என்ன இருக்கு. அதுக்கு தான் உபத்திரவங்களை வச்சிருக்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதுல தான் ஆவியின் கனியே வளரும். அல்லேலூயா. அந்த ஆவியின் கனியினால தான் நம்ம அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா ஏதோ வந்தோம், பேசணும், போனோம், அப்படி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே ஆமென். பெந்தெகோஸ்தே பழைய ஏற்பாடும் என்று இதை நாம் தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதலாவது பாபேல் கோபுரத்திலே பாஷைகளை பிரிந்து போக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இங்கே இந்த நாளிலே அவர் பாஷைகளை பிரிந்து பல பாஷைகளை பேசி இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பல பாஷைகளை பேசி ஒரே சபையாக கூட்டினார். அல்லேலூயா. ஒரே சபையாக கூட்டி ஒரே பாஷையை அந்நிய பாஷையை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. சில பேருக்கு இந்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையை குறை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. என்னன்னா, அன்னைக்கு வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து அன்னைக்கு பேசினாங்க 17 தேசத்தாருக்கு புரிந்தது. இன்னைக்கு பேசுறாங்க ஒருத்தருக்குமே புரியல. ஐயோ, அது பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். அல்லேலூயா. ஆவியானவருடைய 9 வரங்களை பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். அல்லேலூயா. மனுஷ பாஷையும் பேசுவோம், எல்லா பாஷையும் அதுல பேச முடியும். அப்படி பேசித்தான் என்ன பண்ணாரு? எல்லாரையும் ஒன்றாக கூட்டினார். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படி கூட்ட முடியுமா? நம்முடைய பாஷைகளை இவங்க பேசுறாங்களே, இல்லை ஏதோ புரியாத மொழியில பேசிட்டு இருக்காங்க, நம்முடைய பாஷையில பேசுறாங்களே, இது ஏதோ ஆண்டவருடைய காரியம் என்று ஒன்றாக இணைந்தார்கள். பேதுரு டக்குன்னு சுவிசேஷத்தை சொன்னாரு. ஆவியானவர் இறங்கினார். சபையாக 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அது 6000 பேர், 1,00,000 பேர் பெருகி கொண்டே போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் இப்ப பற்பல பாஷை தேவை கிடையாது. அவர்கள் எல்லாரும் தேவனோடு பேசுவதற்கு அந்நிய பாஷை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை ஏன் அப்படின்னா பிசாசு கேட்க முடியாது. அந்நிய பாஷையில பேசினா அது கோடட் லாங்குவேஜ். அல்லேலூயா. ஒரு கோடட் லாங்குவேஜ், மறைக்கப்பட்ட மொழி அது. அது ரகசியங்களை அப்படியே பிசாசுக்கு தெரியாம பேசிடலாம். அதுக்கு தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளன்று பேசியது பற்பல பாஷைகள். அல்லேலூயா. இன்னும் நீங்க அதை பற்றி உங்களுக்குள்ள அப்படியே மாறுபாடான கருத்து இருந்தால் அது அவிசுவாசம்னு பேர். அது அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தியங்களை விசுவாசிக்க கூடாது, உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமென். அப்போ பற்பல பாஷை வேறு, அந்நிய பாஷைகள் வேறு. அல்லேலூயா. அந்நிய பாஷைகள் பேசினாலும் நல்லா கவனிங்க, எல்லாம் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பற்பல பாஷை என்ன தூதர் பாஷையை பேசினாலும் அதெல்லாம் ரெண்டுமே வேணும். சிலர் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது என்ன அந்நிய பாஷை பேசுறாங்க, ஒரு அன்பு இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்நிய பாஷை? ஐயா, அது எப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு இருதயங்களிலே அன்பு எப்படி வரும்? அப்போஸ்தலனாகிய பேதுரு இருக்கிறாரு.
ஆண்டவரை மறுதலிக்கிறாரு, சபித்து சத்தியம் பண்ணி மறுதலிக்கிறாரு, மூல மொழியில கெட்ட வார்த்தை பேசி மறுதலிக்கிறாரு. அதான் சபித்து சத்தியம் பண்ணின்னு பார்த்தா கெட்ட வார்த்தை பேசி மறுதலிக்கிறாரு. அவர் எனக்கு தெரியாது, அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறார். தன்னையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களா அவன். அப்படிப்பட்டவர் பெந்தேகோஸ்தே நாளின் போது பேதுரு தான் முன்னின்று பிரசங்கத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. எங்கிருந்து இந்த தைரியமும் அன்பும் வந்தது? இது பரிசுத்த ஆவியானவராலே வந்தது. அதுக்கப்புறம் பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்க போறாங்க. பேதுருவும் யோவானையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு அவமானப்படுவதற்கு பாத்திரம் அப்படியே சந்தோஷப்பட்டார்கள். பேதுருக்கு எப்படி சந்தோஷம் வந்தது? ஆவின் கனி வந்தது. அல்லேலூயா. ஆவியானவராலே வந்தது. அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சு ஓடின பேதுரு, கோழையாய் இருந்த பேதுரு, அந்நிய பரப்பல பாஷைகளை பேசி, அல்லேலூயா, ஆவியிலே நிறைந்து பேசி அவர் வீரனாய் மாறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அன்புலையும் ஆவியிலையும் வளர்ச்சி விட்டார்கள். அல்லேலூயா. அதனால தயவு செய்து அந்நிய பாஷைகளை குறை சொல்லாதீங்க. ஆமென். அப்ப பாஷைகளை பேசுறவங்க குறைவா இருக்கலாம், ஆனா அந்நிய பாஷை குறை உள்ளது அல்ல. அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசினா பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. அந்த பாவத்தை ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆவின் கனிகளும் வேண்டும், ஆவின் வரங்களும் வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த காணொளியை பார்த்த உங்களை கர்த்தர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த 50வது நாளிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் வளருங்க. அபிஷேகத்தின் வெளிப்பாடாகிய அந்நிய பாஷை எல்லாம் சரிதான், ஆனால் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க நாம் ஆவின் கனிகளிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஆவின் வரங்களும் வேண்டும், ஆவின் கனிகளும் வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.